பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகியும் கடைமடையை தண்ணீர் இன்று வரை சென்று சேரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அரசிற்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பாசன மதகுகள், கதவணைகள் முறையாக பழுது பார்க்கப்படாததே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை நீரானது கடைமடை பகுதிகளை சென்றடையவில்லை. இதற்கு காரணம் அதற்கு முன்னதாக செய்திருக்க வேண்டிய பணிகளை அரசு திறம்பட செய்யாததால் இதுபோன்ற ஒரு நிலைக்கு விவசாயிகள் ஆளாகி இருப்பதாக அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குறிப்பாக பாசன மதகுகள், கதவணைகள் முறையாக பழுது பார்க்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காரணங்களால் இந்த ஆண்டு முழுமையாக பயிர் செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், கடைமடை வரைக்கும் நீர் சென்று சேராதது, இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து 20 நாட்களுக்கு பிறகும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேராத நிலையை திமுக அரசு ஏற்படுத்தியிருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் இந்த நீர் திறக்கப்பட்டது குறித்த காலத்தில் கடைமடை பகுதிகளுக்கு வழக்கமாக சென்றடையும், ஆனால் அதுபோல இந்த ஆண்டு சென்று சேரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளுடைய வேதனை குரல் காதில் விழவில்லையா எனவும் தமிழக அரசை அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கடல் முகத்துவாரங்களில் அந்த ஆகாய தாமரை புதர்மண்டி கிடக்கக்கூடிய காரணத்தால் விவசாயிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் என்றும், பாசன மதகுகள் மற்றும் கதவணை பழுது பார்க்கப்படாத காரணத்தால் பாசன நீரை தேவைக்கு ஏற்ப திறக்க முடியவில்லை என்றும், ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் அந்த கடல் முகத்துவார சீரமைப்புக்காக வழங்கக்கூடிய நிதியை திமுக அரசு பெறவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இதன் காரணமாக டெல்டா பாசன விவசாயிகள் இந்த ஆண்டு முழு அளவில் பயிரை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், இதற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள அனைத்து கடைமடை பகுதிகளுக்கும் உடனடியாக தடையில்லா தண்ணீர் சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த கண்டன அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.